ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு அப்படின்னு அறுசுவையும் நிரம்பிய ஒரு கிடாரங்காய் பச்சடி எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த கிடாரங்காய் பச்சடியை செய்யறதுக்கு ஒரு கிடாரங்காயை எடுத்திருக்கோம். இது நல்லா பாத்தீங்கன்னா பழுத்து இருக்கு. அடடடா, பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. சரி வாங்க இந்த கிடாரங்காய் பச்சடியை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய நன்கு பழுத்த கிடாரங்காய் 1, 50 கிராம் வெல்லம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து 50 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பெருங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு 4 துண்டுகள் அளவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி ஒரு 4 துண்டுகள் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வர்ற அளவு இதை நம்ம வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாயை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வர்ற வரையும் இதை வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிடாரங்காய் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிடாரங்காய் துண்டுகள் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிற மாதிரி வரும். இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் இது கூடவே இப்போது நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூள் நல்லா ஆல்ரெடி போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த கிடாரங்காய் பச்சடிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த உப்பும் ஆல்ரெடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நீங்கள் இதை வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கிறதுனால இதை எலுமிச்சம்பழம் நினச்சிருக்கலாம், இல்லை நார்த்தங்கான்னு கூட நினச்சிருக்கலாம். பட் இது நார்த்தங்காவும் கிடையாது, எலுமிச்சம்பழமும் கிடையாது. இது அதோட இன்னொரு வெரைட்டி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பச்சடிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பச்சடியை செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிடாரங்காய் பச்சடியை நீங்கள் செய்கிறதுக்கு மொத்தமாக இதை நீங்கள் 15 நிமிடங்கள் வரையும் வேக வைக்க வேண்டிய வருங்க. இந்த 15 நிமிடங்களும் நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கணும். இடையில ஒரு 2 நிமிஷம் கேப்பில் இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த கிடாரங்காய் பச்சடி உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின புளி தண்ணீரும் நம்ம சேர்த்த தண்ணீரும் நல்லா வற்றி வர அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணுங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி நல்ல திக்காயிட்டு வரதே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் உப்பை நீங்கள் சரி பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தண்ணியும் புளி தண்ணீரும் நல்லா வந்துட்டு ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி துருக்கி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கலாம்.
இதே போல் ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்ட வெல்லம் ஆல்ரெடி இருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட நல்லா கரைஞ்சி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த கிடாரங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.